Hello viewers, வணக்கம் and welcome to Fight Club. So May 28 அந்த டேட்டோட டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொமிசைல் டேக் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு க்ரைட்டீரியா மாதிரி யூனியன் கவர்மெண்ட் வைக்கலாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு லடாக்கில் 2019க்கு அப்புறம் 15 வருஷம் கண்டினியூஸாக ஸ்டே பண்ணால் தான் அந்த ஊருடைய அந்த ஊர் உங்களுக்கு டொமிசைல் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட், அந்த ஒரு விஷயம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சென்சஸ்க்கு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 2019 லடாக் அப்படிங்கிறது ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற அங்கீகாரம் கிடச்சிது. அதுக்கு வந்து அசம்பிளி கிடையாது. ஸோ இப்போ அந்த 2019க்கு அப்புறம் வந்தவங்க 2034க்கு அப்புறம் தான் அவங்க வந்து டொமிசைல் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் கவர்மெண்ட்டோட வேக்கன்சிஸில் 5% அந்த டொமிசைல்ஸுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ரிசர்வேஷன் மாதிரி ஒரு பாலிசி இங்கே இருக்குது. அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் முக்கியத்துவமாக பேசப்படுது. இந்த ப்ரொபோசல் அப்படிங்கிறது அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 80% ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும், 4% அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LOC இந்த ரீஜனில் இருக்கிறவங்களுக்கும், 1% ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கும், தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% EWSக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாக்கி இருக்கக்கூடிய 5% அப்படிங்கிறது அந்த டொமிசைல் அப்படிங்கிற மாதிரி போகும். இதோட நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அங்கே வந்து பர்மனன்ட் ரெசிடென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ அங்கே எடுத்துகிட்டு அங்கேயும் உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் டொமிசைல் பாலிசி 2020 அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அங்கே 15 வருஷம் அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டொமிசைல் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படி இல்லாட்டினா அவங்க வந்து ஒரு 7 years ஓகேவா அங்கே படிச்சிருக்கணும். அண்ட் கிளாஸ் 10th or 12th அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அங்கே தான் அவங்க இது பண்ணியிருக்கணும். ஓகேவா? இல்லாட்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் 10 வருஷம் அங்கே இருக்கிறவங்களோட குழந்தைகள் டொமிசைல் அப்படின்ற ஒரு 10 வருஷமாக சர்வீஸில் இருக்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து டொமிசைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஃப் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் கமிஷனர் அந்த இதில் மைக்ரண்ட்டாக ஒரு ரிலீஃப் கொடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தங்க வைக்கப்பட்டவங்களுக்கும் உங்களுக்கு டொமிசைல் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைக்கும். இந்த டொமிசைல் பேஸ்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இங்கெல்லாம் இதை அலோவ் பண்ணுவாங்க. பட் அதே விஷயம் உங்களுக்கு வந்து மராத்தாஸ், சதர்ன் இந்தியா இந்த மாதிரி இடத்துலாம் வரும்போது கொஞ்சம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் மெயின்ஸுக்கானது வந்து டொமிசைல் பேஸ்ட் ரிசர்வேஷனை பற்றினது தான். ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டொமிசைல் பேஸ்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கான்ஸ்டிடியூஷனும் லீகல்லையும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கிற ஒரு விஷயம். அது சரியாக இருந்தாலும் அதில் சில கன்சர்ன்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது நிறையா ஸ்டேட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானா இங்கே எல்லாமே வந்து டொமிசைல் ரிசர்வேஷன் கொண்டு வரேன்னாங்க. ஸோ அதற்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, கொண்டு வரது சரியாக தப்பா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்காக எழுதிருங்க. ஓகேவா? அடுத்த நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அது சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ அதில் நம்ம வந்து ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறது. அப்போ அதில் அந்த அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணுற நபர் வந்து கவர்னர். ரெக்கமெண்டேஷன் கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டர் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா, ஆர்டிகல் 319 வயலேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கன்சர்ன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கிறவங்கள ஒரு ஸ்டாட்யூட்டரி போஸ்ட் இன்னொரு இடத்துக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரொஹிபிஷன் இருக்குது. அதை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த எடிட்டோரியல் அப்படிங்கிறது இந்தியாவோட ஓவர் நியூட்ரிஷன், அதாவது உடல் பருமன், அந்த ஒபேசிட்டி இதிலிருந்து வரக்கூடிய கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக அதிகமாக இருக்குது. 84% to 71% அந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர்ஸில் இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் கிரைசிஸை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுவும் குறிப்பாக அர்பன் இந்தியாவில். அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க என்ன மெயின் இந்த எடிட்டோரியல் நீங்கள் என்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸோட த்ரெட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ WHO படி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது 74% ஆஃப் குளோபல் டெத் இன் 2019. இந்த மாதிரி டேட்டா தான் நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணும். ஸோ இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் நோட் மேக் பண்ணிருக்கீங்கன்னா இந்தியாவோட GS1 இருக்கட்டும், GS3 இருக்கட்டும், அதில் நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டு வரும்போது உங்களுக்கு ஒபேசிட்டி பற்றி ஒரு பாயிண்ட் எழுத வேண்டியது வருது, இல்லை வந்து அந்த இன்இக்வாலிட்டியில் ஏதோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வருது அப்படின்னா தென் அந்த இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட்டை எழுதலாம். ஓகே? அதே மாதிரி உங்களுக்கு செவரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. தென் கேஸ் ஸ்டடி 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட
மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த ஈட் ரைட் சேலஞ்ச் அப்படின்னு அவங்க கொண்டு வரத ஒரு இனிஷியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ வெரி குட் கேஸ் ஸ்டடி. உங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் கேஸ் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கேட்கும், உங்களோட என்ன சொல்கிறது அவேர்னஸை தெளிவாக காட்டுற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சவுதி அரேபியா பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த மாதிரி அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நேற்று நம்ம நியூஸ் பார்க்கும்போது we have seen something related to sugar board. கரெக்டாக? ஸோ இந்த நியூஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று கோரிலேட்டட். ஸோ யூ ஹேவ் அ ப்ராடர் தீம் ஹியர். அது என்ன அப்படின்னா இந்தியாவோட நியூட்ரிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்டாக இருக்குது. ஒன்று மேல் நியூட்ரிஷன், இன்னொன்று ஓவர் நியூட்ரிஷன். இந்த த்ரெட்டை பற்றின ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கான கண்டென்ட் இதெல்லாம். ஸோ ப்ராப்பராக நோட் மேக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பாக ஓவர் நியூட்ரிஷனுக்கு இந்த கண்டென்ட்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி அண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு. இந்த எனர்ஜி அண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் இது ஒரு ப்ராடரான டாபிக். எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு GS3ல் ஸ்பெசிஃபிக்காக என்வைரன்மெண்ட் சம்மந்தப்பட்டும் கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி எக்கனாமி சம்மந்தப்பட்டு இந்த கொஸ்டினை கேட்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்போது அந்த எனர்ஜி அப்படின்னு வரும்போது இங்கே 2-3 டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை மட்டும் இப்போ நோட் பண்ணி வைங்க. இன்னொரு நாள் நமக்கு டீட்டெயில்டாக அதை பற்றி ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறத டெவலப் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்தியாவோட எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படி போயிட்டுருக்கு, ஒரு எனர்ஜி எஃபிஷியன்சியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதில் குறிப்பாக இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட டேட்டா பார்த்து வச்சுங்க. 2000 2018 ஓகேவா? எனர்ஜி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு 15% டிமாண்டை கம்மி பண்ணியிருக்கு, அவாய்ட் பண்ணியிருக்கு. அண்ட் 300 மெட்ரிக் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸையும் கம்மி பண்ணியிருக்கு. இது இந்தியாவோட ஸ்டெப்ஸ் இன் கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் ஆக்ஷன் ஆர் எனர்ஜி எஃபிஷியன்சி இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நீங்கள் கோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அடுத்து இந்த நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம் ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு மன்சூன் ஏன் இந்த வாட்டி சீக்கிரம் வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பட் த்ரூ அவுட் இந்த கான்டெக்ஸ்ட் உள்ள உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். உங்களுக்கு மன்சூன் அப்படிங்கிறதோட மெக்கானிசம் டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்கா ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஞாபகம் இருக்கும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5th ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் 5th ஜென்ரேஷனே கிடையாது. 4.5 தான் தேஜஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த 4.5 அப்படிங்கிறத 5ஆக மாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த AMCA அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் இந்த AMCA பொருத்தப்பட்டால் அந்த 4.5 ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டாக ஃபைட்டர் ஜெட்டாக மாறிடும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது இந்த ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் பில் அப்படிங்கிறத வந்து இப்போது டிராஃப்டில் போட்டிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பில் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஆதார் ஆத்தென்டிகேஷன் இதெல்லாமே புதுசாக எனேபிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? மெயினாக இது எதுக்குன்னா இந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசைய சொத்து, லேண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு பில் அப்படிங்கிறத கொண்டு வரதா இருக்காங்க. ஓகே. தென் மவுண்ட் கஞ்சன்ஜங்கா அதோடதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் ட்ரெக்கிங் இதெல்லாம் பண்ணுறது ஒரு புனிதத்தன்மை போயிட்டுருக்கு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த மவுண்ட் கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் வித் ரிகார்ட் டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். அது என்ன அப்படின்னா இட் இஸ் அ மிக்சட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நேச்சுரல் ஆஸ் வெல் அஸ் ஹிஸ்டாரிக்கல் அந்த இதில் வருது. இந்த மவுண்டெயின் ஆஸ் அ நேச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட் இங்கே இருக்கக்கூடிய யூனிக்கான ஸ்பீஷீஸ் என்னென்ன, ஓகேவா? அண்ட் அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலும் இதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேவா? இன்னொரு ஃபெஸ்டிவல் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அனிமல்ஸ் இருக்கும். தென் இங்கே ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் அதுவும் இருக்கும். அந்த 3ம் என்னென்ன அப்படிங்கிற நேம் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா பற்றி. ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை இட் இஸ் எ ஸ்டாட்டுட்டரி பாடி. ஓகேங்களா? ப்ரெஸ் கவுன்சில் ஆக்ட் 1978 கீழே கொடுத்துருப்பாங்க. குவாசி ஜுடிஷியல் அட்டானமஸ். ஸோ உங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம் அதை பாதுகாக்கணும். இப்போ பத்திரிகையெல்லாம் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ஃப்ரீடம் அஃபெக்ட் ஆகும், அது டெமோக்ரஸிக்கு நல்லதில்லை. அப்படிங்கிறதுக்காக தாங்களே நிர்வகிக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான், ஒரு மெக்கானிசம் தான் இந்த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அண்ட் இந்த ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக தான் இருந்தாகணும். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹி ஷுட் பி ஏ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அண்ட் அவரை நாமினேட் பண்ணுற கமிட்டி இஸ் ஹெடட் பை தி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. அது போக 28 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. லோக்சபாலேருந்து 2, ராஜ்யசபாலேருந்து 1 மெம்பர், 6 நியூஸ் பேப்பர்லேருந்து வர்றவங்க, நியூஸ் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்கும். டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா 3 years. ஓகேவா? ஒரு ப்ரெஸ்ஸோட ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் இதை என்கொயரி பண்ணுறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் ப்ரெஸ் ஃப்ரீடமை வயலேட் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட கேள்வி கேட்குற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. பிலிம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். இதுக்கு பெனால்ட்டிஸ் கொடுக்கவோ ஃபினான்ஷியல் சாங்ஷன்ஸ் கொடுக்கவோ எந்த அதிகாரமும் கிடையாது. இட் ஹாஸ் நோ பவர்.
ஓகேங்களா. இதோட பவர்ஸ் எல்லாமே அட்வைசரி அண்ட் ரெக்கமெண்டேட்டரி. சரியா, அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RODTEP அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் WTOக்கும் இருந்த பிரச்சனை. அது என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸ்போர்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்சிடி கொடுத்தா அது ட்ரேட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு WTO வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நமக்கு முன்னாடி மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும், MEIS. அதை எடுத்துகிட்டு இப்போ RODTEP கொடுத்தாங்க. RODTEP கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மாதிரி தான். நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டர் எல்லாமே வாங்கி எல்லாம் செஞ்சு ஒரு ப்ராடக்ட்டை வைக்கும்போது அவங்களுக்கு இன்புட்டாக நிறைய GST கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த GST எல்லாம் உங்களுக்கு டியூட்டி ஸ்கிரிப்டா, அதாவது ஒரு வவுச்சர் மாதிரி திருப்பி கொடுத்துருவாங்க. இதை அவங்க அடுத்த வாட்டி கட்டும்போது மைனஸ் பண்ணிப்பாங்க. இல்லை இதை வச்சு அவங்க வேறு பணமாக மாற்றுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து RODTEP. அந்த ஸ்கீமை வந்து திரும்ப ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் சுமி ரீஜியன் மேப்பில் பார்த்து வச்சுங்க. இட் இஸ் ரஷ்யா இப்போது கேப்சர் பண்ணது. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கடற்பசு டுகாங் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸில் நிறையா ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்றா பார்த்தலாம். டுகாங் அப்படிங்கிறத வந்து ஃபார்மர் ஆஃப் த சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் கால்ட் அஸ் சீகவ். அதே மாதிரி இதுதான் ஒன்லி மெரைன் ஹெர்பிவோரஸ் மேமல் ஃபவுண்ட் இன் இந்தியா. ஓகேங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்லி மெரைன், கடலில் இருக்கக்கூடியது ஹெர்பிவோரஸ், வெறும் வெஜிடேரியன் ப்ராப்பராக வந்து இது புற்கள் இதெல்லாம் தான் சாப்பிட்ற ஒரு உயிரினம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேமல். ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு மெரைனில் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் டர்ட்டில், இதுவும் இந்தியாவில் வந்து போகும். ஸோ மேமல்னு சொல்லும்போது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாகும். சரியா. தென் இதோடது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சீ கிராஸை தான் சாப்பிடும். சீ கிராஸஸில் வந்து நியூட்ரியன்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் அதிகமாக சீ கிராஸஸ் சாப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஓகேவா. டுகாங் மாதிரியே இன்னொரு உயிரினம் இருக்கும், அது மேனாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேனாட்டிஸ் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் பார்க்க முடியும். டுகாங்கை வந்து இந்த கோஸ்டல் ரீஜன், ஷாலோ, கடல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் நீங்கள் டுகாங்கை பார்க்க முடியும். ஓகேங்களா. அது ஒரு ஆயுட்காலம் அப்படிங்கிறது 70 வருஷம். ஜென்ரலி சாலிட்டரி, தனியாக தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு காஃபோடு இருக்கும். அண்ட் இந்த ஸ்பீஷீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா. ஒரு குட்டி தான் இருக்கும். ஓகே. கெஸ்டேஷன் பீரியடும் கொஞ்சம் பெருசு. சரியா. ஸோ இதனால் வந்து இதோட க்ரோஸ் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் இருக்கிறதுனால இதோட கன்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுது. இந்தியா இதை ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரீஜனலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது IUCN படி இது வல்னரபிள், பட் இந்தியாவில் என்டேஞ்சராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லோக்கலாக அது என்டேஞ்சராக இருக்குது, இங்கே காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. தென் இது வெறும் சீ கிராஸஸ் அப்படிங்கிறத சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து என்னென்னா நிறையா இந்த பயோ அக்யூமுலேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மெர்க்குரி அண்ட் ஆர்கானோ குளோரின் காம்பவுண்ட்ஸ் அதோட மசில் டிஷ்யூவில் அதிகமாக இருந்து அதுக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது. ஓகே. தென் பை கேச்சஸாக இருக்கட்டும், கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் வித் போட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் இதோட மெயினான ஒரு த்ரெட் அதோட சர்வைவலுக்கு. ஓகே. அதே மாதிரி இந்தியா வந்து CMS அப்படிங்கிறதுல சைன் பண்ணியிருப்பாங்க. அதில் டுகாங்குக்குன்னு ஒரு MOU இருக்கும், அதுலேயும் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அந்த பார்க் ஸ்டேட்னு சொல்லுவாங்களே, அந்த ரீஜன் கிட்ட தான் பார்க் பே அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. தென் சீ கிராஸஸும் ரொம்ப முக்கியம். சீ கிராஸஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் எக்கோசிஸ்டம் இன்ஜினியர்ஸ். அந்த ஓஷனில் இருக்கக்கூடிய, அந்த ஓஷன் சொல்ல முடியாது, கோஸ்டல் சீஸில் இருக்கக்கூடிய அந்த எக்கோசிஸ்டத்தை ரொம்பவே வடிவமைக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீ கிராஸஸ்க்கு இருக்குது. அண்ட் சீ கிராஸஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடாக கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சீ கிராஸஸ் இஸ் அ ஃப்ளவரிங் பிளான்ட். சரியா. ஸோ அதே மாதிரி சீ கிராஸஸை வெட்லேண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதுவும் நிறைய பேர் மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இட் இஸ் அ வெட்லேண்ட். கடலுக்குள்ளே இருந்தாலும் அது ஒரு வெட்லேண்ட் தான். சரியா, சீ கிராஸஸ் இருக்கிற இடம். ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுங்க. ஓகே. that is it. So thank you so much for watching this video. உங்களுக்கான அந்த 2 கொஸ்டின் எகெயின் அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அந்த 2 கொஸ்டின் எழுதிட்டு நம்ம ஃபைட் கிளப் சேனலில் அந்த ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி நிறைய ஆன்சர்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, மெயின்ஸ் கொடுத்தவங்க எல்லோரும் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ கிவ் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் என்கரேஜ் ஆஸ்பிரன்ஸ். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.